ராஜா சாப் நம்ம பிரபாஸ் அவர்கள் நடிச்சு பொங்கல் ட்ரீட்டா தேட்டருக்கு வெளிவந்த ஒரு பேன் இண்டியன் தெலுங்கு திரைப்படம். அதாவது தெலுங்கு படமாகவே இருந்தாலும் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையுமே டப் பண்ணி ஒரு பேன் இண்டியன் திரைப்படமாக தான் இந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு வந்தாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம், படம் பார்க்கறதுக்கு நல்லா கிராண்டியராக இருக்கு, ஆனால் இந்த படம் அடி வாங்க போகிறதே விஎஃப்எக்ஸாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் விஎஃப்எக்ஸே ஃபுல்லாக முடியல, ஏதோ கால்வாசி தான் முடிஞ்சிருக்கும் போல இருக்கு. அதுக்குள்ள படத்தை தேட்டருக்கு கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய அடிங்க. இந்த வருடத்துடைய ஒரு பிக்கஸ்ட் டிசாஸ்டர்னா அது இந்த ராஜசாப் மட்டும்தான். அதாவது ஒரு பெரிய பட்ஜெட்ல ஒரு படம் எடுத்து தியேட்டருக்கு வந்து ஃப்ளாப் ஆச்சுன்னா அது இந்த ராஜசாப். எனக்கு தெரிஞ்சு நம்ம பிரபாஸ் கெரியர்லேயே ஒரு மிகப்பெரிய மோசமான நிலைமைக்கு போன ஒரு திரைப்படம் இந்த ராஜசாப் மட்டும்தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அடி வாங்கின படம்னா அந்த ராதேஷாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படமும் வர்த்தக ரீதியாக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றுடுச்சு. ஏன்னா 500 கோடி ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு. ஆனால் இந்த ராஜசாப் திரைப்படம் மிகப்பெரிய அடிங்க, 300 கோடி கூட தாண்டல, அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. ஸோ இந்த படம் எப்போ டிஜிட்டலாக ஓடிடியில் வரும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருப்பீங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க. தேட்டரில் வந்துட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு வரப்போகுது. அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா 4 லாங்குவேஜ் வந்து 4 வாரத்தில் வரப்போகுது. இந்தி வெர்ஷன் மட்டும் 8 வாரம் கழிச்சு தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ அதனுடைய அஃபிஷியல் அப்டேட் அடுத்த மாதம், அதாவது பிப்ரவரி 6ஆம் தேதி எக்ஸ்க்ளூசிவா இந்த ராஜசாப் திரைப்படம் உங்களுக்காக ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஹாட்ஸ்டார் தரப்புலேயே இப்போதைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ ஓடிடியில் வரும்போது அந்த எதனா அந்த விஎஃப்எக்ஸை கம்ப்ளீட் பண்ணி அது ஸ்ட்ரீம் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா படம் பெருசாக போகல அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருந்துச்சோ அப்படியே கொண்டு வந்து தான் இப்போ நம்மளுக்கு டிஜிட்டலாக ஓடிடியில் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அது இன்னொரு முக்கியமான விஷயம், செகண்ட் பார்ட்டுக்கான லீட்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, செகண்ட் பார்ட்டை அப்படியே குழி தோண்டி போஸ்ட்டாங்க. ராஜா சாபுக்கு சீக்கிரம்லாம் கிடையாதுப்பா, நாங்கள் வாங்கின அடியே போதும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அதுவும் ஒரு பிக்கஸ்ட் ஃபேன் பாய் சம்பவங்க. அதாவது ஃபேன் பாய்டா, நான் எப்படி எடுக்கிறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாங்க. ஸோ ரொம்ப மோசமாக போயிடுச்சு. பிப்ரவரி 6ஆம் தேதி ஹாட்ஸ்டாரில் வரப்போகுது. ஹாட்ஸ்டாரில் பாருங்கள்.